சொல்லுங்க. என்ன அடிபடி தண்டனை இருக்குது? ஒரு பத்மாஜி பாரு. யாரு? ஐயோ சரியா போச்சு. போட்டு போடு. யாரு? யார்கிட்ட இல்ல? எங்க ஒரு கீழ ஒண்ணு எடுத்துக்காங்க. கீழ ஒண்ணு உருளுது பாருங்க. என்ன எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுக்க புரியலையே. எப்படி இருக்கும்? ஏ மாப்பிளை எத்தனைடா வச்ச? யாரு? அவுட். 1000 அவுட். 1000 அவுட். பெரியமா சொல்லுங்க. வெட்டியா அவுட். ஏ சிவசக்தி பல்ல முடிக்கிட்டு வாடி. நீ எக்ஸ்ட்ரா ஒண்ணு போடுவே. நீ வா நீ வா நீ போடுடா. இந்த ஆயத்து போட்டு நீ வந்துரு. நீ அடிபடி கட்ட போடாம பொறுமையா போய் பந்து எடுக்க. எல்லாருக்கும் பந்து இருக்குது. நல்லா பாருங்க. சுதாரிச்சு விளையாடுங்க. யார் மண்டைக்கு கவனத்தோட விளையாடுங்க. பாவம் போட்டு தள்ளிட்டாங்க. யாருக்கு இல்ல? ரைட் மாரிமத்துக்கு இல்ல. எல்லாரும் ஒரே ஆள். ஒண்ணு நல்லா புரிஞ்சு வச்சு மேல யார்கிட்ட பந்து இல்ல? சித்தி எங்க சித்தி அப்பா இந்த வட்டம் ஒத்துக்கிட்டா. எப்படி ஒரு ஆளு ஒரு பந்து தான் எடுக்கணும். கேட்டா 3 பந்து எடுக்கக்கூடாது. எடுத்து யாருக்கும் தரக்கூடாது. தந்தா டிஸ்குவால் பண்ணு. சண்டே போறா. எடுத்தாச்சா? அடிச்சாரு அடிச்சு. ஐயோ சின்ன பிள்ளை மேல படுறீங்க. ஐயோ ஐயோ எடுக்கிறனே அந்த சின்ன பிள்ளைய மேலதானே வர்றீங்க. ஏய் பத்மா தூக்கி எடுத்தீங்கன்னா உனக்கு கொடுத்துருக்கப்பா. இல்லைன்னா மேல வந்து ஆளை கொண்டாலும் கொண்டுருவாங்க.
சேவச்சி அந்த பிள்ளை அந்த ரெண்டு பிள்ளை பாவம் என் தங்கச்சிக்காரி மாப்பிள பாட்டு ஆப்பன் கல்லு பாத்துக்கு மண்டை உடஞ்ச போகுது யாருக்கு இல்ல கல்லு நீ பத்மாத்த பின்னாடி போகும்போது நினைச்சக்கா சோரிய முடிச்சுட்டாங்களே உன்ன இளையங்கரு பாப்பாலே இளையங்கரு அந்த அத்தை பின்னாடி போவாங்கன்னா கொஞ்சம் கேப்பிட்டு போங்க அது முரட்டு தானே ஏதாவது முட்டி முட்டி முத்தி தூக்கிட போறாங்க கபடில ஒத்துக்கிற மாதிரி வாங்க 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 என்ன மைனி இவ்வளவு என்ன கேப்பிட்டு போங்க பாப்பா நீ ஜெயாத்த பின்னாடி தான் போற சுதாரிச்சு போ அடுத்து அவ்வளவுதான் சத்தியா மாட்டிட்டா சேலத்தை முன்னாடி என்ன என்ன யாரோ முரட்டல ஓடி இருக்கு ஐயோ என்ன யார் கையில இல்ல இந்திர எப்படி தப்பிச்சால அத மனசு பராட்டுது தண்ணிய குடி மர தண்ணிய குடி அப்படிதான் ஃப்ரெண்ட் வராதே வெற்றி வெற்றி பாரு என்னதான இல்லனா வேற என்ன பதிக்க முடியாது மாப்ப வேற கேப்பா என்ன இப்படி பண்ணிட்டு கேப்பா பதில் சொல்ல முடியாது தண்ணிய குடி போத்துற எப்படி தெரியுது தண்ணிய குடி அவனுக்கு காலடி வைக்க ஒரு கையிலடி கேட்ட தோத்தா வச்சா கொஞ்சம் மெதுவா போடா என்ன தெரியாது கேப் இருக்குது சுத்துக்க என்ன சுத்தி குறைஞ்சு வச்சு நடங்க என்ன சச்சியா அவ்வளவுதான் ஐயோ வேற யாரு ஐயோ செல்வியை காத்துட்டாங்க ஏ பெரிய மாமிச மலையா தூக்கிட்டீல சரி 10 வார்த்தைக்கு ஈடு யாரும் கொடுக்க முடியாது உட்கார்ந்தா யோசிப்போம் 10 வார்த்தை தான் வேற யாரும் கிடையாது அவ்வளவுதான் அவன் சுதாரிச்சுட்டா இப்ப சுதாரிச்சுட்டா நம்மள அவிக்குவாங்க அப்படி இலே பாப்பா பார்த்து நடடா ஆமாத்தா பார்த்து சுதாரிப்பு சுதாரிச்சுக்கோ அதுக்கு பிறகு கேப் நேரம் இருக்கு முத்துலட்சுமி ஆறு பார்த்து போமா உன்னை நீ எல்லாரும் ஒழிக்கிற போறாங்க சண்டை போடாம அடிப்படி சண்டை போடாம எடுங்க கல்லு தானே யாருக்கு இல்ல யாரு முன்னாடி போங்க
குதிரை குத்திக்கிட்டு இருக்கான். ஆமா கரெக்டா ரவுண்டுக்கு வெளியே நடங்க ராமதா நீ உள்ள நடக்க செல்வா செல்வா நடங்க செல்வா ஐயோ இந்திரா போட்டு அமுக்கிட்டாங்க சோரி முடிஞ்சா அவ்வளவுதான் க்ளோஸ் இவா ராமதா நல்லா இருப்ப இந்திரா உனக்கு நடக்க முடியலன்னா அப்படியே இருப்போம் வாபஸ் வாங்கி வந்துரு கால் ஒட்டி நடக்க ஏங்க கால் வலிக்குது கேப் இல்லாம முத்துலட்சுமி பத்மாஜி அதான் என்னப்பா வரிசைக்கா வரணும். நான் நில்லு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க வாட்டுக்கு ஒட்டி போறீங்க. மகேசக்கா கொஞ்சம் முன்னாடி போங்க. யாரு வேட்டியரமா சத்தியாவே தூக்கிட்டாங்க. நான் தான் ஐயோ பத்மாத்தையோ தூக்கிட்டாங்களா. திரு வெயில்குமார் அவர்கள் நமது எத்திராஜலக அணிக்கு விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயோ எங்க அத்தை பத்மாத்தை மாமிச மலையை சேர்த்துட்டாங்க. முன்னாடி போங்க யாரு இருக்கா பாப்பா, அக்கா 3 பேர் இருக்கீங்க, யாரு இருக்கா? ஐயோ யாரு இல்லையே எடுக்க ராமத்தா வெற்றிகரமா தோல்வி அடைந்தாங்க. என்ன யாரு நான் பாரு முத்துலட்சுமி தான் ஜெயிக்கிறீங்க. ஆள் ஒல்லியா இருக்கு, ஓடிடுங்க. அவ்வளவு இந்த உங்களுக்கு ஐயோ யாரு மகேசக்கா ரைட் சூப்பர். சரி வெற்றி வாழ்த்துக்கள். வெற்றி என்ன உடனே என்ன எங்க போய் கை சொல்லியா? ஆப்போசிட் போங்க. மாப்பிள பேசியே தங்கச்சி கொஞ்சம் வைக்கிற நிர்ணயோ ஆப்போசிட் நடங்க. எல்லாம் மாப்பிள பவர் தான் பேசியே பச்சை வைக்கிறாரு. ஒன்னாவது மாப்பிள சொன்ன மாதிரி ஐயோ மாப்பிள அவ்வளவுதான் பாருங்க பேசி அப்படி